ஒரு குட்டி கதை. கடவுள் வந்தார். என்ன வேண்டும் கேளுங்கள், தருகிறேன் என்றார். அவரிடம் 10 மனிதர்கள் தம் தேவைகளை கேட்டனர். முதல் மனிதன், எனக்கு கணக்கில்லாத காசும் பெரிய பிசினஸும் வேண்டும். இரண்டாவது மனிதன், நான் உலகிலே சிறந்தோங்கி பெரிய பதவியே அடைய வேண்டும். மூன்றாவது மனிதன், உலக புகழ்பெற்ற நடிகர் போல் மிகப்பெரிய புகழ் வெளிச்சமும் வேண்டும். நான்காவது மனுஷி, உலக அழகியே போல பேரழகு வேண்டும், உலகமே அதில் மயங்க வேண்டும். இப்படி இன்னும் 5 பேர் தனக்கு வேண்டியதை கேட்டனர். கடவுள் அவர்களுக்கு கேட்டதை ஒவ்வொன்றையும் டக்கு டக்கு என்று கொடுத்து விட்டார். 10வது மனிதன் கேட்டான், உலகத்திலே ஒரு மனிதன் உச்சகட்டமாய் எந்த அளவு மன நிம்மதியோடு மன நிறைவோடு வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும். 9 பேரும் அவனை திரும்பி பார்த்து சிரித்தனர். மன நிம்மதி, மன நிறைவு, நாங்களும் அதுக்கு தானே இதையெல்லாம் கேட்டோம். விரும்பியது கிடைத்ததனால் மன நிறைவு கிடைத்துவிடுமே. கடவுள் அந்த 9 பேரிடம், நீங்க கேட்டதை கொடுத்து விட்ட, நீங்க போகலாம் என்று கூறிவிட்டு 10வது மனிதனை பார்த்து, நீ இரு, நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும், சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கேயோ போனார். இப்பொழுது அந்த 9 பேரும் போகாமல் அங்கேயே தங்கி நின்றனர். கடவுள் அந்த 10வது மனிதரிடம் என்ன சொல்ல போகிறார், என்ன தரப்போகிறார் என்பது தெரிந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் மனம் அலைப்பாய்ந்தது, துடித்தது. அவர்கள் விரும்பியது எதுவோ அது கையில் கிடைத்த பின்பும் இன்னும் ஏதாவது கிடைக்காதா? அந்த 10வது மனிதன் மேல் பொறாமை கொண்டு மனம் வெம்பினர். நேரமாக ஆக வெறுப்பில் வெந்தனர். தாம் விரும்பியது கையில் இருப்பதையும் மறந்தனர், அதை அனுபவிக்கவும் மறந்தனர். அப்பொழுதே அந்த இடத்திலே அவர்கள் நிம்மதி குலைந்தது, மனநிறைவு இல்லாமல் போனது. 10வது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்து நின்றார். கடவுள் தன்னிடம் பேசப்போகிறார் என்பதிலே அவனுக்கு அவன் கேட்ட முழு மன நிறைவு கிடைத்துவிட்டது. தாம் 10வது மனிதனா இல்லை பத்தாத என்கின்ற மனிதனா? முடிவு எடுங்கள். எண்ணங்களே உங்களை தீர்மானிக்கும். இனிமையான எண்ணங்களுடன் இவ்வுலகில் மகிழ்ச்சுற்று வாழ பேராசை என்பதை ஒழித்து மன நிம்மதி என்ற விலை மதிப்பற்ற செல்வம் பெற முயலுங்கள்.